புதுச்சேரி சட்டசபையின் 15வது கூட்டத்தொடரின் 5வது கூட்டத்தொடர் 2வது பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கி வருகின்ற ஆளுங்கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் 6 பேரும் திடீர்னு சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரிக்கு மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மதுபான தொழிற்சாலைகளை திட்டத்தை ரத்து செய்யும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரிக்கு மக்களுக்கு தேவையற்ற இந்த மதுபான தொழிற்சாலைகள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் ஆளுநருக்கு புகார் மனு அளித்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் கோரி சட்டசபைக்கு உள்ளே போவதற்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளே சென்றனர். இது பாத்தீங்கன்னா புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் தொடக்கி வைத்து புதுச்சேரியில இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. அப்போது குறுக்கிட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எம்எல்ஏ சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் புதுச்சேரியில் சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பி முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக சபாநாயகர் செல்வம் நேரு எம்எல்ஏவை உடனடியாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி சட்டசபையிலிருந்து இன்று அதாவது பங்கேற்க தடை விதித்து அவர் வெளியேற்றுமாறு உத்தரவிட்டார். அவைக்காவலர்கள் அவரை வெளியே அப்புறப்படுத்தினர். அவர் கூறும்போது புதுச்சேரி சட்டசபையில் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர்கள் எதிர்கட்சிகள் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் ஆளுங்கட்சிகள் இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் ஆனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதும் குற்றம் சாட்டி நேரு வெளிநடப்பு செய்து அவர் அவர்கள் வெளியேறி சென்றனர். அப்போது செய்தியாளர் சந்தித்த நேரு சட்டமன்ற உறுப்பினர் நேரு இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். பானு, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகர் செல்வத்தை எதிர்த்து பேசியதை அடுத்து அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக அங்கு என்ன நடந்தது என்ற விரிவான தகவலை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்டு மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.